ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரியல்மி ஜிடி வெர்ஷன் வந்து ஃபைனலா நம்ம இதுல லான்ச் பண்ணிட்டாங்க. ரியல்மி GT7 T மொத்தம் 2 ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ரியல்மி GT7 பார்க்க போறோம். இது வந்து மொத்தம் 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க, ட்ரீம் எடிஷன். அது வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 16GB 512. நார்மல் வெர்ஷன் வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய் கிடைக்குது GT7. இந்த போன் முழுக்க முழுக்க வந்து கேமிங் காண்டியே கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு ஃபர்ஸ்டஸ்ட் MediaTek Dimensity 9400E ப்ராசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க 9400 வந்து லேட்டஸ்ட் ப்ராசஸ் வந்து ஃபிளாக்ஷிப்ல பாத்திருப்பீங்க. விவோ X சீரீஸ்ல, ஓப்போ ஃபைன் சீரீஸ்ல ஒரு 1 லட்ச ரூபா போன் எல்லாம் வந்து MediaTek Dimensity 9400 பாத்திருப்பீங்க. நான் ஒரு 40,000 செக்மெண்ட்ல 9400E அடுத்த வெர்ஷன் வந்து ரியல்மி வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு ஃபர்ஸ்டஸ்ட் MediaTek Dimensity அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. எப்பவுமே வந்து ரியல்மி தான் வந்து ஒரு சிப்செட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஸ்னாப் டிராகனா இருந்தாலும் சரி, மீடிடெக்கா இருந்தாலும் சரி, அந்த அவங்க புதுசா வர ப்ராசஸரை ஃபர்ஸ்ட் இவங்க தான் லான்ச் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஒன் பிளஸ், விவோ, ஓப்போலாம் வந்து கொண்டு வருவாங்க. இந்த போன் வந்து முழுக்க முழுக்க கேமிங் காண்டியே கொண்டு வந்திருக்காங்க. கேமிங் காண்டி கொண்டு வந்திருந்தாலும் மற்ற அந்த போன்ல வந்து என்னென்ன இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் ரியல்மி GT6க்கும் GT7க்கும் என்னென்ன அப்கிரேட் இருக்கு, என்னென்ன டவுன் கிரேட் இருக்குன்ட்டு இந்த வீடியோல வந்து 1 by 1 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். GT7 இந்த போனோட ரேட்னு பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனுக்கு உங்களுக்கு கார்டு ஆஃபர் வந்து இருக்கு. 3000 ரூபாய் வந்து கார்டு ஆஃபர் இருக்கு. நீங்க கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி இந்த போனை வந்து 37,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரீம் எடிஷன் சொல்லி 50,000 ரூபாய்க்கு வந்து ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த போனை வந்து நீங்க வந்து இந்த ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்கினீங்கன்னா 1 இயர் 1 வருஷம் வாரண்டி போட்டு கொடுப்பாங்க எல்லா போன்லயும். வித் வந்து ஸ்கிரீன் ப்ரொடக்ஷனுக்காண்டி வந்து ஒரு டைம் வந்து ஸ்கிரீன் வந்து ஃப்ரீயாவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆஃபர் வந்து நீங்க ஓப்போல கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ரியல்மிலையும் வந்து நீங்க இந்த ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்குற ஸ்பெஷல் கஸ்டமருக்கு கண்டிப்பா வந்து 1 இயர்ல நாங்க ஏதாவது ப்ராப்ளம்னா, டிஸ்பிளே ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நாங்க ஃப்ரீயாவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, கிளைம் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வந்து நீங்க இந்த ஸ்பெஷல் எடிஷன், அந்த ட்ரீம் எடிஷன் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 50,000 ரூபாய் போன் வந்து நீங்க இந்த மாதிரி ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்க. உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்காண்டி வந்து வாரண்டி போட்டு தராங்க. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த போன்ல திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.3 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த போனை பொறுத்த வரைக்கும் வெயிட்னு பாத்தீங்கன்னா 208 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். இந்த போன்ல வந்து IP68 69 கொடுத்துருக்காங்க. எல்லா போன்லயும் இப்போ வர மாதிரி IP68 69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போன் பொறுத்த வரைக்கும் 1.5K ரெசல்யூஷன் வந்து அமுலேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. LTPO அமுலேட் வந்து கொடுக்கல. நிறைய பேர் வந்து இது சொன்னாங்க. போன டைம் வந்து LTPO அமுலேட் கொடுத்தாங்க, அந்த டைம் வந்து LTPO வந்து கட் பண்ணிட்டாங்க. அது ஒரு டவுன் கிரேட்னு சொல்லியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 1 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் ரேட்னு பாத்தீங்கன்னா 1 Hz இருந்து 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் சப்போர்ட் ஆகும். HDR சப்போர்ட் ஆகும். டால்மி விஷன் கொடுத்துருக்காங்க இந்த போன்ல. இந்த போன்ல வந்து 6000 nits வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 4500 வந்து ரொம்பவே மேக்ஸிமம். அது வந்து பிளாக்ஷிப்ல பாப்பீங்க 4500. இப்போ 6000 வந்து இப்பவுமே ரியல்மி வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நெட்ஸ்ல பீக் பிரைட்னஸ்ல கூட வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போன டைம் வந்து கிளாஸ் பினிஷ் கொடுத்துருந்தாங்க. ரியல்மி GT6ல வந்து கிளாஸ் பினிஷ் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாலும் பில்டு குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போன டைம் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 கொடுத்துருந்தாங்க ப்ரொடக்ஷனு. இந்த டைம் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுத்துருக்காங்க. எதுக்கு அந்த கொரில்லா கிளாஸ் 7i கொடுத்தாங்கன்னு தெரியல. 7i வந்து விக்டஸ் 2ஓட கொஞ்சம் வந்து கம்மியா தான் இருக்கும். அது மாதிரி மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட் இந்த போன்ல வந்து கொடுக்கல. மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட்னா நார்மலா டிராப் டெஸ்ட்ல டிஸ்பிளே வந்து டைரக்டா வந்து கீழே விழும் போது எந்த டேமேஜ் ஆகலைன்னா மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இந்த போன்ல வந்து மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட்டும் கொடுக்கல. அது மாதிரி கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நார்மல் ப்ரொடக்ஷன் தான். இருந்தாலும் போனை வந்து சேஃப்டியா வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல ப்ரொடக்ஷன்லாம் இந்த போனுக்கு வந்து கொடுக்கல. கீழே போட்டாலும் உடையாது அந்த மாதிரி சொல்லி இந்த போனை வந்து சேல்ஸுக்கு கொண்டே வரல. இது பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் கொண்டு வந்திருக்காங்க. இது ப்ரொடக்ஷனுக்காண்டி வந்து எதுவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணல. அதனால கொஞ்சம் சேஃப்டியா வச்சுக்கோங்க இந்த போனை வாங்குறவங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல Android 15 கிடைச்சிருது. ரியல்மி UI வந்து 6.0 கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட். உங்களுக்கு வந்து 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்கன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. Android 16, 17, 18 3 வருஷம் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்துடும். எக்ஸ்ட்ரா 1 இயர் வந்து செக்யூரிட்டி அப்டேட், 4 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் MediaTek Dimensity 9400E அந்த ப்ராசஸ் தான் 3nmல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது கேமிங் வந்து ரொம்பவே நல்லாவே ஒர்க் பண்ணுது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமிங் காண்டி ஒரு போன் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த 40,000 ரூபாய்க்கு நீங்க இந்த போன் வந்து வாங்கலாம்.
இந்த ரியல்மி GT7. நான் பேட்டரியும் அதிகமாக கொடுத்து பெர்ஃபார்மன்ஸுக்காண்டி வந்து லேட்டஸ்ட் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க மீடியாடெக்ல. அந்த மீடியாடெக் டைமென்சிட்டி ரொம்பவே நல்லாவே ஒர்க் பண்ணுது. CPU வந்து ஆக்டோ கோர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 12GB 256, 12GB 512, 16GB 512, 16GB 1TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1TB வெர்ஷன் வந்து நம்ம கண்ட்ரில வந்து அவைலபிள் கிடையாது. 512 மட்டும் தான் அவைலபிள். உங்களுக்கு ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. UFS வந்து 4.0 கொடுத்துருக்காங்க. 4.0 வந்து லேட்டஸ்ட் தான். போன வருஷம் வந்து லேட்டஸ்ட், இந்த டைம் வந்து 4.1 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4.0 வந்து ஓகே தான் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். OnePlus 13 இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 13 வந்து OnePlusல எப்பவுமே வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த 13R இதுல வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து ஒரு படி மேலேயே இருக்கு இந்த ரியல்மி GT7ல வந்து. அது மாதிரி உங்களுக்கு 16 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 5G வந்து எந்த குறையுமே இருக்காது, பக்காவா இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல ஏஎன் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏஐ ஃபீச்சர் வந்து இந்த போன்ல வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஏஐ ஃபீச்சர் நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கு. நீங்க லேட்டஸ்ட் ஏஐ ஃபீச்சர் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா லேட்டஸ்டா என்னென்னலாம் ஏஐ ஃபீச்சர்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணலான்ட்டு நிறையவே இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த மாடல் ரியல்மி GT7 அப்படின்னு அடிச்சு லேட்டஸ்ட் ஏஐ ஃபீச்சர் என்னென்ன இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுல உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லா இருக்கோ கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணாங்க. அதுல ஏஐ ஃபீச்சர் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் ஏஐ வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 3.5mm ஜாக் இந்த போன்ல வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் போட முடியாது, ப்ளூடூத் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் Wi-Fi 6, 7 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட். ப்ளூடூத் உங்களுக்கு 5.4 கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் NFC வந்து கொடுத்துருக்காங்க, நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். NFC வந்து உங்களுக்கு 360 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். NFC நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். ஒரு போனையும் இன்னொரு போனையும் பக்கத்துல வச்சு ஒரு மேல அந்த டாப் பாட்டம் இருக்கிற மாதிரி வச்சு நீங்க வச்சீங்கன்னா வித்தின் செகண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த NFC. ஆனா 360 டிகிரின்னு சொல்லி இந்த போன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரில நீங்க வச்சா கூட வித்தின் செகண்ட்ல வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். 360 டிகிரில வச்சாலும் ஓரளவுக்கு பக்கத்துல வச்சுதான் வந்து NFC யூஸ் பண்ண முடியும். ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் USB வந்து Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 தான். இப்போ வந்து 3.2 வர ஆரம்பிச்சிருச்சு. 2.0 வந்து ஒரு பழைய வருஷன் தான், போன வருஷம் வந்த வருஷன் தான். இருந்தாலும் ஓகே தான். அந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்டாவே அன்லாக் எடுக்குது. ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போன்ல வந்து பேட்டரி தான் மெயின். 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 7000 mAh சிலிக்கான் கார்பன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் கார்பன் பேட்டரினால எல்லாருக்குமே இப்போ இருக்க இந்த 2025ல ரொம்ப விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலிக்கான் கார்பன் பேட்டரியா அப்படின்னு பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 120 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்றதுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 120 வாட்ஸ் வந்து சார்ஜ் கொடுத்ததுனால வந்து உங்களுக்கு 0 to 100 வந்து ஒரு 40-45 மினிட்ஸ்லயே வந்து 0 to 100 வந்து உங்களுக்கு சார்ஜ் ஏறியும் சொல்லி அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து 40-45 நிமிஷத்துல வந்து 0 to 100 வந்து ஃபுல் ஆயிருது. 7000 mAh கொடுத்ததுனால வந்து உங்களுக்கு 2 நாள் தாராளமா வந்து சார்ஜ் கண்டிப்பா நிற்கும். அதுல எந்த குறையுமே இல்லை. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸரும் இந்த பேட்டரியும் ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த போனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கலரு, பிளாக் கலரு, ப்ளூ கலரு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இந்த ட்ரீம் எடிஷன் மட்டும் வாங்குறவங்களுக்கு இந்த கிரீன் கலர் கிடைக்கும். எனக்கு அந்த கிரீன் கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த கிரீன் கலர் வந்து 50,000 ரூபா. இந்த போன் வந்து 40,000 ரூபா. ஏன்னா 50,000 ரூபாய் இருந்தாலும் அதுல 512 வேரியன்ட் கிடைக்குது. இதுல 40,000 உங்களுக்கு 2D6 தான் கிடைக்கும். உங்களுக்கு 512 வேரியன்ட் 16 GB கிடைக்குது. அதுவும் நீங்க கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கார்டு ஆஃபர்லாம் ஒரு 3000 சம்திங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ்லாம் ஒரு 5000 இருக்கு. எல்லாம் யூஸ் பண்ணி போன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு லாபம் கிடைக்கும். கண்டிப்பா வந்து இந்த ஆஃபர்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க. போன் அப்படியே 50,000 கொடுத்து வாங்கிடாதீங்க. என்னென்ன ஆஃபர் இருக்கு, கார்டு ஆஃபர்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்க. கடைசி நம்ம கேமரா பார்த்தலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அது சோனியோட சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா டெலிஃபோட்டோ ஒரு 50 கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. நீங்க 4K 16 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இதுல எடுக்கிற அவுட்புட் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கு. நல்லாவே பண்ணியிருக்காங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கேமிங் கண்டி அந்த போன் கொண்டு வந்திருந்தாலும் கேமராலையும் எந்த டவுன் கிரேடும் பண்ணாம, கேமரால எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி இந்த போனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செல்ஃபியும் சரி பேக்கும் சரி HDR மூலியமா வீடியோ எடுத்துக்கலாம். பேனோரமா சப்போர்ட் இருக்கு. செல்ஃபி கேமரால நீங்க 4K 13 fps 16 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செல்ஃபியும் சரி ஃப்ரண்ட் கேமராவும் சரி உங்களுக்கு 4K 16 fps வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணலாம். நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹைப்பர் இமேஜ் பிளஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த கேமரா சைட்ல. அதனால இமேஜ் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. போட்டோ குவாலிட்டி வந்து நீங்க அவுட் சைட் எடுக்கும் போதும் சரி எல்லாமே வந்து குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கு. ஏஐ ஃபீச்சரும் இதுல கொடுத்து வச்சதுனால உங்களுக்கு வந்து ஏஐ மூலியமா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அதனால போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி சூப்பராகவே இருக்கு. அந்த சிப் செட்டும் நல்லாவே ஒர்க் பண்ணுது. இதுல கூலிங் வேப்பர் சேம்பர் கொடுத்துருக்காங்க.
எல்லா போன்லயும் கொடுக்குற மாதிரி தான். ஃபிளாக்ஷிப் வந்தாலே கூலிங் வேப்பர் சேம்பர் கொடுப்பாங்க. ஆனா இதுல வந்து கேமிங் விளையாடுறீங்கன்னா மத்த போன்ல ஒரு 40 டிகிரி போகுதுன்னா இந்த போன்ல வந்து ஒரு 38 37 டிகிரி தான் போகுது. அதுல மத்த போனை கம்பேர் பண்ணும்போது, ஃபிளாக்ஷிப் மொபைல் கம்பேர் பண்ணும்போது இந்த போன்ல வந்து ஹீட் வந்து ரொம்பவே கம்மியா கொடுக்குது, ஹீட் அவ்வளவா ஆகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளைம் பண்ணாங்க. கண்டிப்பா கேமிங்காண்டி ஒரு போனை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் ஆப்ஷன் தான் ஒரு 4-5 ஆப்ஸ் மட்டும், ஹாட் ஆப்ஸ், கேம் ஆப்ஸ் நிறைய இருக்கும். ஒரு 4-5 ஆப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த 4-5 ஆப்ஸ் அப்ளிகேஷனை கூட நீங்க டெலீட் பண்ணிடலாம். ஒரு 4 to 5 அப்ளிகேஷன் மட்டும் தான் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஸ் வந்து அன்வான்டட் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு பிடிக்காத அப்ளிகேஷன் இருந்தா கண்டிப்பா நீங்க டெலீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து ரியல்மி UI 6.0 வந்து நல்லாவே நீட்டா இருக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40,000 ரூபா தான் ரேட்டு. உங்களுக்கு கார்டு ஆஃபர் 3000 இருக்கு. அப்ப 37,000 கொடுத்து நீங்க இந்த போனை வாங்கிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்க வாங்குற மாதிரினா கூட ஒரு 5,000 உங்களுக்கு கிடைக்கும். மொத்தம் 5,000 பிளஸ் 3,000 ஒரு 8,000. ஒரு 40,000 போனா நீங்க 32,000 கொடுத்து வாங்கிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி 32,000 வாங்கிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ட்ரீம் எடிஷன் கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. அதுவும் நீங்க போன் லான்ச் ஆகுதுக்கு இன்னும் ஒரு 2 வாரம் இருக்கு. நீங்க இப்பவுமே ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்கினீங்கன்னா ஒரு 1 இயர்க்குள்ள உங்களுக்கு டிஸ்பிளே டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, ஸ்கிரீன் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீயாவே சர்வீஸ் பார்த்து கொடுக்காங்க. அந்த ஆஃபர் கண்டிப்பா மிஸ்யூஸ் பண்ணாம கண்டிப்பா வாங்க. இந்த போனை வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.